Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எங்களோட லாஸ்ட் வீடியோ தூத் பத்ரியோட ட்ராவல் vlog வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் தூத் பத்ரி போகிற ரூட்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஸ்பெஷலாக இருக்க போதுங்க. எஸ், தூத் பத்ரிக்குள்ளே வந்து நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்சைட் தூத் பத்ரி. லைக் ஷாலிகங்கா ரிவர் இருக்குது, அதுக்கப்புறம் நிறையா வந்து வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளீட் vlogகும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஷாலிகங்கா ரிவர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரிவர். ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் vlog தான் இது இருக்க போகுது. ஸோ போகிற ரூட்லாம் வந்து பாருங்கள், தூத் பத்ரி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தூத் பத்ரியோட ஆரிஜின், எதனால் தூத் பத்ரின்னு நேம் வந்துச்சு, இதை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீநகர்லேருந்து தூத் பத்ரி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ ஹவர்ஸில் வந்து இங்கே வந்து ரீச் ஆகலாம், ஸோ இங்கே வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது, இந்த சைடில் வந்து என்னென்ன மாதிரி ட்ரீஸ் இருக்குது, என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டே வந்தோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தூத் பத்ரியில் இன்னுமே ஸ்பெஷலான பிளேசஸ். எஸ், நாங்கள் தூத் பத்ரிக்குள்ளே வந்து என்ட்ரு ஆயாச்சுங்க. அந்த ட்ராவலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த போகிற ரூட் எல்லாமே உங்களுக்கு வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சீனிக் தான் இருக்கும். ஸோ இங்கே தூத் பத்ரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜராக வந்து ஹார்ஸ், அதாவது போனி ரைடு வந்து இங்கே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏடிவி வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்கும். தூத் பத்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்குங்க. ரொம்ப சீனிக்கான விஷயங்கள் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரிவர்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ரிவர் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோங்க, ஷாலிகங்கா ரிவர். மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் பீப்புளுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவர் இது தான். ஸோ அந்த ரிவர் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான வியூ பாயிண்ட்ஸ்லாம் வேறு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து பெருசாக வந்து நான் கவர் பண்ணலை. இன்றைக்கி மெயின் ஃபோக்கஸே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷாலிகங்கா ரிவர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து போனி ரைட், இன்னொன்று வந்து ஏடிவி வெஹிக்கிள். அகெயின் நான் சொன்ன மாதிரி காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து போனாலும் நீங்கள் வந்து நல்லா பார்கெயின் பண்ண தெரியணும். உங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா கம்ப்ளீட்டாக நம்மளை வந்து ஏமாற்றிடுவாங்க. ஸோ இந்த பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தாங்க. போனி ரைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் தான் வந்து ஏடிவி. ஏடிவி இஸ் நத்திங் பட் ஆல் டெரைன் வெஹிக்கிள். இது வந்து ஒரு ஹாஃப் ரோடில் நமக்கு மவுண்டெயின்ஸில் ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு வண்டி தான். ஸோ அதுதான் ஏடிவின்னு சொல்லுவாங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காஷ்மீர் வந்து பிளெயின்ஸாக இருக்காது இல்லையா. ஸோ மவுண்டன்ஸ், ஆஃப் ரோடு, ஆன் ரோடு அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துலலாம் இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அது வந்து இனி வரப்போகிற எல்லா விளாக்ஸ்லையுமே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் நம்ம வந்து ஏடிவி வெஹிக்கிள் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏடிவி வெஹிக்கிளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 500லேருந்தே வந்து பார்கெயின் பண்ணி நீங்கள் வாங்கலாங்க. பட் அவங்க ஸ்டார்டிங் ப்ரைஸை என்ன சொல்லுவாங்கன்னா 2500 அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலி தூத் பத்ரி அப்படியே வந்து ஷாலிகங்கா ரிவர் வந்து போயிட்டுருக்கோம் ஏடிவி அந்த பைக்கில். ஸோ இட்ஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், வாங்க. ஆஸ் ஐ செட், இந்த ஏடிவி வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே 2500 ருபீஸ் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வந்து ஒரு 500க்கு வந்து வர்த்துன்னு சொல்லலாம். பட் 500 கூட நான் ரொம்ப பெரிய வர்த்தான்னு கேட்டிங்கன்னா தெரியல எனக்கு. பிகாஸ் இந்த பிக்கப் பாயிண்ட்லேருந்து இந்த ஷாலிகங்கா ரிவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 to 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நீங்கள் யாராவது வந்து நல்லா நடப்பீங்க, உங்களுக்கு வாக்கிங் ரொம்ப பிடிக்கும்னா இங்கே இருக்க பியூட்டிஃபுல்லான வெதருக்கு நீங்கள் இந்த பியூட்டிஃபுல்லான சீனிக் ஸ்பாட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படி நடந்தே நீங்கள் வந்து ஷாலிகங்கா ரிவர் போயிடலாம். இட் இஸ் லைக் நாட் மேண்டேட்ரி அட் ஆல். ஏடிவி தான் நீங்கள் எடுக்கணும், அந்த வெஹிக்கிளில் தான் போக முடியும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிலனா கண்டிப்பாக ஏமாந்துருவீங்க. பிகாஸ் அவங்க வந்து பயங்கர டிஸ்டன்ஸு, நீங்கள் வந்து போகவே முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, அப்படி இப்படிலாம் நிறைய நமக்கு வந்து ரீசன்ஸு, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு நல்லா நடக்க முடியும், நீங்கள் நல்லா வாக் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷாலிகங்கா ரிவர் வந்து நடந்தே போயிடலாம். ஸோ நீங்கள் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடந்தும் வந்து வந்துட்டு இருந்தாங்க. போனி ரைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் போகிறதுக்கு. அதுக்கு பெட்டர் நீங்கள் நடந்தீங்கன்னா போனி ரைடை விட நம்ம ஃபாஸ்ட்டாகவே நடந்துடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் நடந்தாவே உங்களுக்கு வந்து அதுவே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் போகிற ரூட் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தான் இருந்துச்சு. பார்த்துட்டே வந்து நாங்கள் போனோம்.
ஸோ நீங்கள் வந்து யாராவது வந்து 2500 rupees அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து போகாதீங்க. ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த ஏடிவி வெஹிக்கிளில் 2 அடல்ட்ஸ் வந்து தாராளமாக போகலாங்க. பட் அவங்க வந்து காசு நம்மக்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏடிவியில் வந்து ஒரே ஒருத்தர் தான் போக முடியும், 2 பேர்லாம் வந்து போக முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அப்படிலாம் இல்லை. நாங்கள் வந்து நிறைய வெஹிக்கிளில் வந்து 2 அடல்ட்ஸ் வந்து உட்காந்துட்டு வரதை பார்த்தோங்க. எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்த பற்றி அந்தளவுக்கு தெரியாது அப்படிங்கிறனால அவங்க சொன்ன ப்ரைஸை விட ஆல்மோஸ்ட் வி கேவ் 1500 rupees கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் பர் வெஹிக்கிள். ஸோ நீங்கள் யாரும் வந்து எங்களை மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வரீங்கன்னா நீங்கள் 500 rupeesக்கே வந்து தாராளமாக வந்து 500 rupees எஸ் வி கேன் கிவ், பட் நாட் மோர் தென் 500 வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபைனலி வந்து ஏடிவி வெஹிக்கிளில் வந்து நம்ம வந்து இறங்கியாச்சுங்க. ஷாலிகங்கா ரிவர் வந்து வந்தாச்சு. எஸ், இதுதான் எங்களுக்கு பின்னாடி இருக்கிறதா ஷாலிகங்கா ரிவர். இப்போது இந்த வெதர், இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரோசன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து டிசம்பர்லேயே இப்படி இருக்குது, நீங்கள் ஜான்வரியிலலாம் வந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான ஃப்ரோசன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரிவர். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெக்கிங் ஏரியா மாதிரி. உங்களால் வந்து முடிஞ்ச வரைக்கும் யூ கேன் ட்ரை வாக்கிங். ஒரு ஸ்டிக் மாதிரி அதாவது வந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு வாக்லாம் போகலாம். இந்த ஷாலிகங்கா ரிவர் வந்து நீங்கள் வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணுங்க. பிகாஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஸ்லிப்பரியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்னோ மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. இது வந்து ஸ்னோவை தாண்டி உங்களுக்கு வந்து ஃப்ரோசனாக இருக்கும் வாட்டர். ஸோ பயங்கர ஸ்லிப்பரி. உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்க எல்லா இடமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். பட் இங்கே வரும்போது வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பூட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷூஸ் வந்து நீங்கள் வியர் பண்ணிட்டு வாங்க. அதுவும் ஸ்பெஷலி வந்து வின்டர் டைமில். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நடங்க. ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டோன்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து ஸ்னோ வந்து அங்கங்கே இருக்கனால நமக்கு வந்து எக்ஸாக்ட்லி வந்து இந்த இடத்துல என்ன இருக்குங்கிறது கூட நமக்கு வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஸோ இதுதான் அந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ரிவர் கிட்ட வந்து ஸ்லோவாக நடந்து வந்து போயிடலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து நூடுல்ஸ் கடை வந்து வச்சுருப்பாங்க, கார்ன் வந்து வச்சுருப்பாங்க, காவா டீ இருக்குது. ஸோ நார்மல் மில்க் சாய் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் காஃபி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து வருவாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுக்கலாம். பிகாஸ் டோட்டலி வந்து மணி, அதாவது பணம் வாங்குறதுக்கு என்னெல்லாம் வந்து ஐடியாஸ் இருக்கோ எல்லா விதத்துலேயும் பீப்புள் வில் கம் அண்ட் அப்ரோச் அஸ். பட் நீங்கள் வந்து போகிறவங்க கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மிண்டு பாரு பைசா காட்டு. நீ ஒரு டான்ஸ் அப்பெல்லாம் வை. வேண்டாமா, மிண்டுக்கு டான்ஸ் வேண்டாமா? இட்ஸ் கம்ப்ளீட்லி அவுட்ஸ்டாண்டிங்கான பிளேஸு. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ரிவர் ஃப்ரோசன் ஆகியிருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஃப்ரோசன். ஐ திங்க் -8 or 9. ஸோ இட்ஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக் பிளேஸ். ஸோ கண்டிப்பாக வந்து காஷ்மீரில் வந்து இந்த பிளேஸை வந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஸோ பியூட்டிஃபுல். ஸோ நானும் மின்ட்டுவும் நடக்க போகிறோம் ஃப்ரோசன் வாட்டர் லேக்கில். ஓகே மின்ட்டு, லெட்ஸ் ட்ரை. இந்த பிளேஸை பற்றி என்ன பேசுகிறதுனே தெரிலங்க. ஸோ இட் வாஸ் லைக் ஸோ குட் அண்ட் அமேசிங் பிளேஸ். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து இந்த பியூட்டி ஆஃப் ஷாலிகங்கா ரிவரை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். கேர்ஃபுல், ஓகே? நல்லா இருக்குல்ல? So beautiful.
Oh, panza bro, ciao. Oh. Super. Summa taste. Pipe illa. Really good, really good. Shaliganga river mudichathu. Paragliding is there. Ma'am, in winter, happening here because of snow and the cold. Okay. They cannot hold the grip of paragliding. That's why the plan is in winter. But in summer, paragliding. Now here, what all places are there? These are 6 places in Dudhpatri Valley. This one first place is Shahi Pind in your horse riding, Okay. and our 5 places again to Flower Valley second. This is the Place. Flower Valley? Yes, this come to Flower Valley second part, Okay. and third part is Kashmir Valley, Okay. and fifth part is Fourth one? fourth part is Shahi Pind, and sixth part is last Shaliganga River. Okay. 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 Fine. So here only that 4 parts. Yes, six parts. Here this place. This place is 4 parts. Okay. Okay. Yes. Thank you so much. Okay. Thank you, Bhaiya. குமார் அண்ணா, தூத் பத்ரி எப்படி இருந்துச்சு? பத்ரி दूध मिल्क पत्री वाली எப்படி இருந்துச்சு? Experience. बहुत अच्छा It was good, but घोड़े में गाड़ी में घोड़ा நல்லா இருக்கு. Okay. அழகா இருக்கு சூப்பரா எல்லாரும் வரணும்னா இந்த தூத் பத்ரியில வாங்க. குமாருக்கு ஒரு சிலையில வைக்க போறோம். ஸோ ஃபைனலி தூத் பத்ரியில் வந்து நம்மளோட ஷாலிகங்கா ரிவர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த தூத் பத்ரியில் வந்து டோட்டலி அந்த 6 ஸ்பாட்ஸ் வந்து அங்கே இருக்க லோக்கல் டூரிஸ்ட் பர்சன் வந்து நமக்கு வந்து சொன்னாங்க. அதையும் வந்து கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பிளேஸும் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது வந்து காஷ்மீர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து தூத் பத்ரி வந்து வாங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு வந்து நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் சூப்பரான எக்ஸைட்டிங்கான காஷ்மீர் vlogs வந்து வந்துகிட்டே இருக்குதுங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்து கம்ப்ளீட்டாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் vlog வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தூத் பத்ரியிலேருந்து வெளியில் வந்து போகிறோம். காஷ்மீரோட ஒரு ஃபுட்டு வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இங்கே வந்து இன்னொரு ஸ்பெஷலான ஒரு டீலாம் வந்து குடிக்க போகிறோம். அது என்ன, காஷ்மீரோட ஃபுட்டு வந்து இங்கே வந்தால் நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ஃபுட் எது, அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இனி வரப்போகிற எல்லா vlogsமே எதுவுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன வந்து பண்ணலாம், என்ன வந்து இங்கே பண்ணக்கூடாது, எப்படி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதெல்லாம் 1 by 1 vlogல வந்து நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் காஷ்மீர் வரும்போது நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் ரொம்ப சீட்லாம் ஆகாமல் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் vlogல வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். See you, tata, bye bye.